Hello guys. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் ஸ்ட்ரைட் லைன். அதில் மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிற சம், இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 20. அந்த கொஸ்டின் நம்பர் 20 எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் டு அ லைன், அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணலாம். Find the equation of the line which is equidistant from parallel lines. 9x plus 6y minus 7 equal to 0 and 3x plus 2y plus 6 is equal to 0. அதாவது நம்ம என்ன லைன், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனை வந்து எல்லுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த எல்லுங்கிற லைன் எப்படி இருக்குன்னா AH plus BK plus C equal to 0. இந்த ஃபார்மேட்ல ஒரு லைன் வந்து எடுத்துக்கிறோம். அந்த H, Kன்னு இன்ட்ரடியூஸ் பண்ற பாயிண்ட் வந்து Pன்னு எடுத்துக்கிறோம். அதாவது என்னன்னா லைன் ஈக்குவேஷன் வந்து எப்போ XY ஃபார்மேட்ல தான் இருக்கும், AX plus BY plus C ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த லைன் எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா P of H, K வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வந்து இந்த லைன், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த நம்ம கண்டுபிடிக்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து இதை L1ன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த L1க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து D1. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து L2, இந்த லைனை L2ன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த L2க்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை D2ன்னு எடுத்துக்கிடுவோம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா D1 equal to D2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கிவன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லைன் L என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்னன்னா ஒரு லைன் வந்து அந்த லைன்ல இருந்து இந்த ரெண்டு பேரல் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்குது. அப்படியான பட்சத்தில் அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். அந்த லைனோட ஈக்குவேஷனா அந்த லைன்ல ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டை நம்ம H, Kன்னு எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஒன்னுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸை D1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்ல இருந்து D2ங்கிற டிஸ்டன்ஸை வந்து L2ங்கிற லைனுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ D1 equal to D2ங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. இதை யூஸ் பண்ணி நமக்கு லைன் Lோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் ஆல் அபவுட் த கொஸ்டின். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் 1 கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் 1 கண்டுபிடிக்க நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா H, Kங்கிற ஒரு பாயிண்ட் தெரியும், லைன் L1 தெரியும். ஸோ D1 is equal to absolute value of 9 into H plus 6 into K minus 7 equal to square root of 9 square 6 square. Okay, so absolute value of 9H plus 6K minus 7 over 9,981 6,36. அதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 9H plus 6K minus 7. This is 7. 1 minute. இது எப்படி வரும்னு பார்த்தோம்னா வந்து 7,117 வரும். அந்த 117 எப்படி எழுதலாம்? 9 into 13 எழுதலாமா? 9 வந்து காமனா நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 3 வருமா? எஸ், யூ ஆர் ரைட். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் 3 root 13 எழுதலாம். ஓகே, இப்போ தென் வந்து D2 பார்க்க போகிறோம். D2க்கு என்னென்ன இருக்குன்னா H, Kங்கிற பாயிண்ட் இருக்கு, அப்புறம் லைன் L2 இருக்கா. இதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். D2 is equal to absolute value of 3H plus 2K minus 6 over square root of 3 square plus 2 square. So absolute value of 3H 2K plus minus 6 plus 6 over 3 3s are 9 plus 4, which is nothing but 13. 3H plus 2K plus 6 over square root of 13. இப்போ நமக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? D1 கிடைச்சிச்சு, D2 கிடைச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும்? கேஸ் 1 வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ கேஸ் 1 எடுத்துக்கிறோம். 9H plus 6K
minus 7, sorry, 3 square root 13. 3 square root 13 equal to, இதை வந்து பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துக்கிறோம். இப்போ square root 13 square root 13 cancel ஆயிடும். So 9h plus 6k minus 7 is equal to 3 into 3h plus 2k plus 6. So 9h plus 6k minus 7 is equal to 9h plus 6k plus 18. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகி -7 into 18 வரும். இது வந்து நாட் பாசிபிள். ஒரு ரெண்டு நம்பரை நம்ம வந்து ஈக்குவல் சொல்ல முடியுமா, ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், விச் இஸ் அப்செட். ஸோ இந்த கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேஸ். அப்படின்னா அடுத்த கேஸ் என்னவா இருக்கும்? 9h plus 6k minus 7 3 square root 13. இதில் நெகட்டிவ் வேல்யூ டேக்கப் ஆகிக்கிறோம் பிகாஸ் இட் டேக்ஸ் அப்சல்யூட் வேல்யூங்கிறதுனால. இங்கே square root 13 cancel ஆயிடும். So 9h plus 6k minus 7 minus 3 into 3h plus 2k plus 6. So 9h plus 6k minus 7 is equal to minus 9h minus 5k, sorry, minus 6k minus 18. 9h plus 9h plus 6k plus 6k minus 7 plus 18 equal to 0. So 18h plus 12k plus 11 is equal to 0. So P of h comma k அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து சப்போஸ் அந்த லைனை வந்து நம்ம Pங்கிற பாயிண்ட் அதில் இருக்கு அப்படிங்கிறதுனால P of h comma k passing through the line 18x plus 12y plus 11 equal to 0. Thus the equation of the line L is 18x plus 12y plus 11 equal to 0. Okay. So the required equation is 18x plus 12y plus 1 equal to 0. ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டுன்னு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் கேஸ் 1 கேஸ் 2 போகும்போது ஒரு கேஸ் நமக்கு ஃபெயில் ஆகுது பிகாஸ் வந்துட்டு தீஸ் ஆர் த பேரலல் லைன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ரெண்டு விதமான இண்டிஜர்ஸை வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது, செகண்ட் கேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ.